ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் பிரபா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பண்ணி வச்ச சோப்பெல்லாம் க்யூரிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு 150 சோப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டாக்கெல்லாம் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் கம்மியான சைஸில் இது தான் கொஞ்சோண்டு இருக்குது. எண்ணெய் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, இதில் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் போல் இருக்குது. ஃப்ளவராக பீட்ரூட் கேரட்லாம் வச்சு நம்ம ஏபிசி சோப் பண்ண போகிறோம். வாங்க ஏபிசி சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏபிசி சோப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அலோவேரா எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, அப்புறமா கேரட் ஜூஸ் இருக்குது. கேரட் பீட்ரூட்லாம் நம்ம பொடி பொடியாக அரைச்சி அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம ஏபிசி சோப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 3 ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அலோவேரா, கேரட், பீட்ரூட் 3 ஜூஸுமே எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எப்போதும் செய்கிற மாரி தான் பண்ண போகிறோம். ஆனால் இன்க்ரீடியண்ட் மட்டும் கொஞ்சம் மாறும். இதில் இப்போ நம்ம காஸ்டிக் சோடாவை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 175 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்து வச்சுருக்கோம். இதில் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நீம் சோப்லலாம் நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏபிசி சோப்புன்றதுனால நீம் ஆயில் தேவையில்லை. லெவண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெவண்டர் தான் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு சோப்பை பொறுத்த வரைக்கும். வாங்க நம்ம 1 கிலோ ஆயில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 1 கிலோ ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். காஸ்டிக் சோடா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காஸ்டிக் சோடாவில் நம்ம எப்போதும் 350 கிராம் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அப்புறம் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா ஆலோவேரா ஜெல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 20% யூஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ இதில் பேலன்ஸுக்கு பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது கேரட் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 350 கிராம் வாட்டருக்கு பதிலாக நம்ம ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கேரட் கலர்லேயே இருக்குது. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. பாருங்க, ஓகே, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எப்போதும் சீக்கிரமாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம 1 லிட்டர் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது 1 கிலோ. எப்போதும் நம்ம 950 கிராம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். 50 கிராம் நீம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அதேமாதிரி 175 கிராம் காஸ்டிக் சோடா, அப்புறம் 350 கிராமுக்கு நம்ம ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம் வாசனைக்கு. ஓகே, 40 ml எடுத்திருக்கேன். அதாவது 30 கிராம். இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எண்ணெயில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோ கேரட்டு அவ்வளோ பீட்ரூட் போட்டே நம்மளுக்கு வந்து கலர் வந்து எல்லோவாக தான் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மோல்டில் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மோல்டில் ஊற்றி வச்சாச்சு. ஸோ வந்து இதை இப்படியே நம்ம ஓவர் நைட் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு நல்ல சோப்பு ரெடி ஆகிடும். இது வந்து நான் 24 ஹவர்ஸ் வச்சுருப்பேன் எப்போதும். ஏன்னா கேவிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் சோப்பு நல்லா செட் ஆகிறதுக்காகவும் நான் வந்து 24 ஹவர்ஸ் விட்டுருவேன். மார்னிங் இந்த சோப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 days ஆகிடுச்சு. இந்த சோப்பு வந்து அப்படியே மோல்டில் தான் இருக்குது. ஸோ வந்து மறுபடியும் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், மார்னிங் எடுக்க முடியல. ஸோ வந்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எப்படி ரெடி ஆகிடுச்சின்ட்டு. நல்லா கட்டி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இது வந்து அன்மோல்டு பண்ணலாம். இங்கே பாருங்கள் சோப்பு எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு. இதை பார்த்தா வந்து ஏபிசி சோப்பு மாதிரியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதோட கலர் பாருங்கள். பீட்ரூட் ஜூஸ் நம்ம அவ்வளோ திக்காக ஊற்றணும். இருந்தாலும் பாருங்கள், பீட்ரூட் சேர்த்ததுக்கான ஒரு அறிகுறியே தெரியல. கேரட் கூட இதில் அந்தளவுக்கு இல்லை. கேரட் கூட பரவாயில்ல, அது ஆரஞ்சு மங்கிரும். பாருங்கள், பீட்ரூட்டு அவ்வளோ டார்க் கலரு, அதுவே சுத்தமாக தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டார்க் கலர் வேணும் அப்படின்னா எண்ணெயையும் இந்த ஜூஸையும் சேர்த்து காய்ச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், காஸ்டிக் சோடாலாம் ஆட் பண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு நல்ல டார்க் கலர் கிடைக்கும். பாருங்கள், இதுவுமே பண்ணி காய்ச்சாமல் பியூராக எடுத்த சோப்பு சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங்கு. நம்ம எல்லா சோப்பையும் அன்மோல்ட் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இதை 1 மாதம் நம்ம வந்து வெளில வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா காஞ்சி வந்துடும். அப்படியே திருப்பி வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 1 மாதம் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு சோப்போட உள்பக்கமும் நல்லா காஞ்சி வந்துடும். ஏபிசி சோப் ரெடி. அலோவேரா, பீட்ரூட், கேரட். நம்ம வந்து அடுத்த டைம் நம்ம வந்து அந்த டைப்பில் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.